இஷ்டம் தருகிறார். அந்த இஷ்டத்தோடு சேர்ந்து அறிவு தருகிறார். அந்த இஷ்டத்தோடு சேர்ந்து புத்தி தருகிறார். அந்த நாமம் உங்கள் இருதயத்திலே பிரவேசித்து உங்கள் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் நல்ல யோசனையை மேற்காப்பாற்று. நல்ல யோசனை இஷ்டம் போலதான் நாமும் இருதயத்தில் பிரவேசிக்கும் இந்த அறிவு என் புத்திக்கு இன்பமாய் இருக்கும் போதுதான் நல்ல யோசனைகளும் நல்ல சிந்தைகளும் கிறிஸ்துவின் சிந்தைகளும் சிந்தைகளும் அது என்னை இந்த நீதிமன்ற புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு சுய புத்தியுமே உன் வழிகள் என்றால் அவரை நினைத்துக் கொள் என்றால் இயேசுவை நினைத்து நம்ம சுய புத்தி அது ஃப்ளஷ். நம்ம அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அழகை பெற்றிருக்கிறோம். பல வருஷம் ஊழியம் செய்தாலும் அந்த சுய புத்தி என்பது நாலேஜுக்கு அடுத்தது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அடுத்தது. இந்த நாலேஜ் என்னும்போது கிறிஸ்துவை குறித்த நாலேஜ் அல்ல, பைபிள் நாலேஜ். பைபிள் நாலேஜ் அல்ல. சுயபுத்தி என்பது நாலேஜுக்கு அடுத்தது, எக்ஸ்பீரியன்ஸுக்கு அடுத்தது. ஆனால் சுயபுத்திக்கு மேலே என் அறிவு, என்னுடைய அனுபவங்களுக்கு மேலே இயேசு நான் நீதிமன்றத்தில் அந்த ஞானத்தை குறித்து வாசிக்கும்போது ஞானத்தை கண்டெடுக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் வாக்கியவான். நான் என்றால் கிறிஸ்து, புத்தி என்றால் கிறிஸ்து. கிறிஸ்து ஞானம் தருகிறார், அறிவு தருகிறார், புத்தி தருகிறார். அவங்க ஞானத்தை கண்டெடுக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டார். வாக்கியம் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்ப ஞானம் என்றால் இயேசு. அவன் அறிவு தருகிறார், புத்தி தருகிறார்னா ஞானத்தை எங்க சம்பாதிப்பது, புத்தி எங்கே கண்டடைவது? இங்கதான். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிச்சத்துக்குள்ளதான் நீங்கள் ஞானத்தை கண்டடைய முடியும், நீங்கள் புத்தியை சம்பாதிக்க முடியும். ஆகவே நீங்க சுவிசேஷம் வாசிக்க, நிருபங்கள் அதிகமா வாசிக்க. சுவிசேஷம் வாசிக்கிறதுனா, நிருபங்கள் அதிகமா வாசிக்கிறதுனா நமக்கு நீங்கள் ஞானத்தை கண்டடைகிறீர்கள், புத்தியை சம்பாதிக்கிறீர்கள். அது வலது கையிலே தீர்க்காயுஷம், இடது கையில் கனமும் செல்வமும் இருக்கிறது. அவர் நாமமாகிய தானம் ஒரு ஆவி. இந்த நாமத்தின் ஆவியில தீர்க்காட்சிக்கு கனமும் செல்வமும் இருக்கு. கனவுக்கு செல்வம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து மார்க்கு 6ஆம் அதிகாரம், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கணுமா? வாசிங்க. சாலையத்தில் உபதேசம் என்ன தொடங்கினார். அநேகருக்கு என்று ஆச்சரியப்பட்டு
வார்த்த செய்திகள் நடக்கும்படி இவர்களுக்கு நானும் இந்த நானும் எங்கே இருந்து வந்தது இவன் ஏன்னா இவர் குறிச்சி கேட்கிறாங்க, பேச்சு கேட்கிறாங்க. இவங்க ட்ரெஸ்லாம் ஆனாலும் இந்த ஆச்சரியப்படுறாங்க. இந்த நானும் எங்கே இருந்து வந்தது, எங்கே இருந்து வந்துச்சு, நானும் உங்களுக்கு எங்கே இருந்து வரும், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நானும் பழத்திலிருந்து வர வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் வசனம் பழத்திலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எந்த 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 3:17 வாசிங்க. பழத்திலிருந்து வருகிற இவர் ஒவ்வொரு நாளும் பழத்திலிருந்து தான் இஷ்டம் வந்துச்சு. இவர் அதிகாலையில் அவர்கிட்ட போயிருந்தார். கரெக்டா அதிகாலையில் மலைக்கு போயிருந்தாரு. அதிகாலையில் பிதாவோட உறவாட போயிருந்தாரு. அதோட எப்படியே பழத்திலிருந்து வருகிற நானும் இவருக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த நானும் எங்கே இருந்து வந்தது இவங்க சொன்னாங்க. இந்த நானும் பிதாவிடத்திலிருந்து அவரும் உறவு கொள்ள ஒவ்வொரு நாளும் பிதாவிடத்திலிருந்து நானும் வந்தது. இந்த நாணத்தின் ஆவி முதலாவது சுத்தம் உள்ளது, இரண்டாவது சமாதானம் உள்ளது, மூன்றாவது சாந்தம் உள்ளது, நான்காவது இணக்கம் உள்ளது, ஐந்தாவது இறக்கம் உள்ளது, ஆறாவது நற்கனிகளால் நிறைந்தது, ஏழாவது பட்சபாதம் இல்லாதது, எட்டாவது இருக்கிறது. எங்கிருந்து வந்துச்சு? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நன்மையான எந்த எந்த வரமும் சோதிக்கும் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் இவன் பிதாவிடத்திலிருந்து தான் அவன் நாணத்தை பெற்றுக் கொண்டார். பழத்திலிருந்து வருகிற நாணத்தில் தான் அவர் ஆப்ரேட் பழத்திலிருந்து வருகிற நாணத்தில் அவர் ஆப்ரேட் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இந்த நானும் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? அநேகர் கேட்டு உபதேசத்தை கேட்டு என்னப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இவர் உபதேசத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் இவருடைய உபதேசம் இவருடையதாக இல்லாமல் பிதாவுடையதாக இருந்தது. இவருடைய உபதேசம் இவருடையதல்ல, இவருடைய உபதேசம் பிதாவுடையதாய் இருந்தது. ஆகவே அந்த வேதங்கள் வருஷங்கள் சொன்னாங்க, இவன் கல்லாதவனாய் இருந்தும் எவ்வளவு தாராளமாய் பேசுகிறேன். இவன் கல்லாதவன் எப்படி தாராளமா பேசுறாங்க அப்படின்னு இயேசு அவங்களுக்கு சொன்னார், என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்புடையதாக இருக்கிறது. அப்ப அனுப்புடைய உபதேசத்தை தான் இவர் பேசினார். ஒரு வசனம் இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வசனம் யோவான் சுவிசேஷத்தில் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 நான் சொன்னதில் வாசிக்கிறோம்.
உள்ளத்தினுடைய செய்ய வேண்டுதல் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வார். அவர் சுயமாய் பேசுகிற ஒன்று உண்டு. ஆனால் தேவனிடத்திலிருந்து ஒரு உபதேசத்தை இவர் பெற்றுக் கொண்டபடியால் இதை எவ்வளவு அறிந்து கொள்வார்? எப்படி அறிந்து கொள்வானா? இவர் சுயமாக பேசுற தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உபதேசத்தை பேசுகிறார். நம்ம குறிச்ச சுயமாய் பேசக்கூடாது. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உபதேசத்தை சபைகளுக்கு போதிக்க வேண்டும். அடுத்த வருஷம் சுயமாய் பேசுகிறவன் வாசிக்க தன் சுய வலிமையை தேடுகிறான். தன்னை